வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம சேனல் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய யூஜி அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு த்ரூ அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து கவுன்சிலிங் கைட்லைன்ஸ்லேருந்து காலேஜ் ஓப்பனிங் வரைக்குமான எல்லா ப்ராசஸ்க்கும் உங்களுக்கு கைட்லைன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இனிஷியல்லேருந்து நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஸோ அதோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து சீட் எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறப்போ அதுதான் நம்ம சேனலோட சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்காக ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது சம்மந்தமாக நமக்கு தெரிஞ்ச அஃபீஷியல்ஸ்ட்டை நம்ம கேட்ட டீட்டெயிலில் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நீவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாகவே நான் ஓப்பன் பண்ணி இதை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுக்காக. ஸோ அவங்க நாம் டிஎன்ஏவில் ஆல்ரெடி முன்னாடி கேட்டப்போ அவங்க சொன்ன டேட் என்னென்னா சார் 10ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 10ஆம் தேதிங்கிறது சண்டே. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய சீட் அலாட்மெண்ட்டும் சரி ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் சரி சண்டே ஈவினிங் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க சொன்ன டேட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, சண்டே வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் நம்ம தெரிஞ்ச அஃபீஷியல்ஸ்ட்டை கேட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி நைட்டே கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போவுமே டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் நான் அதை எடுத்ததுமே அவங்க ஒரு டேட்டு சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து தள்ளி போகிறது தான் பாசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் நம்ம விசாரித்தப்போ இன்றைக்கி நைட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கிற லெவலில் இல்லை. ஏன்னா டிஎன்ஏ அவங்க சொல்கிற டேட்லேருந்து ஒரு நாள் தள்ளி தான் போகும். அதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். ஸோ நாம் இன்றைக்கி நைட்டு எதிர்பார்ப்போம். பட் கான்ஃபிடெண்ட்டாக வேண்டாம். நாளைக்கு மேக்ஸிமம் நமக்கு கட்டாயமாக ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச அஃபீஷியல் டேட்டா. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் அப்போ ஸ்லைடிங் மூவ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 99% வந்து ஸ்லைடிங் மூவ் ஆகிறது ரொம்ப ரேர். ஆனால் உங்களுடைய கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி இன்னும் வேக்கன்சி இருக்குது ஒரு சில காலேஜஸில் அப்படின்னா அதுவும் ப்ரைவேட் காலேஜஸாக தான் இருக்கும். 1 or 2 கவர்மெண்ட் காலேஜ் வந்து இப்போ மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிடிஎஸோட கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து வேறு எங்கேயாவது மூவ் ஆகியிருந்தாங்கன்னா ஹை கட் ஆஃப் எடுத்தவங்க மூவ் ஆகியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த 1 or 2 வேகன்சி வரும். அந்த 1 or 2 வேகன்சியும் ஆல்ரெடி ஸ்லைடிங் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவுமே ரொம்ப ரேர். சரிங்களா? நான் சொல்கிறது 1% தான் சான்ஸ் இருக்குது இந்த ஃபைனல் ஸ்லைடிங் அப்போது காலேஜ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு. சரிங்களா? ப்ரைவேட் அஃபிலியேட்டடுக்கு 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நமக்கு பர்சனலாக நிறைய ஃபோன்ஸ் வருது. அந்த ஃபோன்லலாம் அவங்க கேட்குறது சார் இதுக்கு என்ன சார் ப்ராசஸ்ஸு, ஏன்னா அஃபிலியேட் கிடச்சிருக்கு, எங்களுக்கு ஃபீஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியல, அதனால் வந்து நான் சீட்டை வந்து வித்ட்ரா பண்ண தான் போகிறேன் சார், அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு தான் கேட்டு அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் அதான் நிறைய நமக்கு வேகன்சி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் காலேஜ் ஓப்பன் ஆகி அந்த 20ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வரைக்கும் இருக்கிற வேகன்சிக்குள்ளே தானே ஸ்லைடிங் மூவ் ஆகும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபைனல் ஸ்லைடிங் அப்போது 1 or 2 மெம்பர்ஸ்க்கு, அதை தான் நான் 1% சொன்னேன், 1 or 2 மெம்பர்ஸுக்கு மட்டும் ஸ்லைடிங் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா மோஸ்ட்லி அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ ஃபைனல் ஸ்லைடிங் வந்தோடனே நமக்கு அது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ. நமக்கு அலாட்டான காலேஜுக்கு போகிறப்போ நான் கொடுக்குற மெயின் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் தான். தென் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. என்னென்ன நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த அக்னாலஜ்மெண்ட்டு ப்ளஸ் நீங்கள் 20,000 பேமெண்ட் கட்டினதுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தென் அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து இப்போ வேணுமா சார்னு கேட்டிங்க, அது தேவை கிடையாது. அந்த 20,000 பேமெண்ட் கட்டினதுக்கான பேமெண்ட் ரெசிப்ட் கண்டிப்பாக வேணும். இதை தாண்டி நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி வேணும். ஹாஸ்டல் திங்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்தந்த காலேஜ் கேன்டீனில் அவைலபிளாக இருக்கும். சரியா? நீங்கள் எல்லாமே வெளியிலேருந்து வாங்கிட்டு தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி நீங்கள் எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம். இல்லை சார் நான் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா நோ ப்ராப்ளம், எல்லாத்தையும். ஸோ ஹாஸ்டல் திங்ஸும் நாள்லாம் நம்ம கொண்டு போக முடியாது. காலேஜ் ஓப்பனிங் அன்னைக்கு நீங்கள் எப்போ ரிப்போர்ட்டிங் டைமோ அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி உங்களுக்கு ஹாஸ்டல் அட்மிஷன் ப்ராசஸும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் டே மட்டும் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போங்க. தென் அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு அவங்க அலோவ் பண்ணால் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸை நம்ம அனுப்பி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற ப்ராசஸ். இதை தாண்டி எவ்வளோ ஃபீஸ் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த அப்டேட்லேயும் நான் தரேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.